அனைவருக்கும் வணக்கம். ஓரியூர்ல அருளாந்தர் சர்ச்சில் வந்து இந்த மாதிரி ஆரோ வாட்டர் வந்து ஓபன் பண்ண வந்திருக்கிறோம். ரோட்டரி கிளப், ஆக்கிருதி கிளப், நம்ம ரோட்டரி ஆலம், அதே போல நம்ம மார்ஜின் குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்டாஃப்ஸ், அப்படி மாமா எஸ்ஐ மாணிக்க மாமா, சேலத்துல இருந்து மோகன்குமார், ஃபாதர்ஸ் இங்கே பங்கு ஃபாதர், ஹெட் மாஸ்டர், எல்லாருமே ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆரோ வாட்டர் வந்து இங்க வரும் எம்மதம் சம்மதம் சொல்லிட்டு எல்லா மக்களுமே இங்க வர்றாங்க. அதே போல எல்லா இடத்துலயுமே நாங்க இதை போட்டிருக்கிறோம். முஸ்லீம் தர்காவிலையும் போட்டிருக்கிறோம், அதே மாதிரி இந்து கோயிலையும் போட்டிருக்கிறோம், கிறிஸ்டின்லையும் போட்டிருக்கிறோம், ஸ்கூல்ல போட்டிருக்கிறோம், கிராமத்துக்கு போட்டிருக்கிறோம். இது மாதிரி 50 மிஷின் என்னுடைய டாக்டர் டேசி மார்டின் ஆதவர்ஜுனா இந்த அரைஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட் அந்த கம்பெனில இருந்து அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மா அவர்களுக்கும் என்னுடைய கிராண்ட்சன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்து எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் இங்க வந்து சாமி கும்பிட வருவாங்க. இந்த அருளாந்தர் சர்ச்சுக்கு ஓரியூர் மறக்க முடியாது. இப்ப பசிலிக்கா சர்ச்சுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து கலந்துக்கிட்டேன். இந்த புக்கு வெளியிட்ட விழாவுக்கு பிஷப் எல்லாருமே வந்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த இன்னும் மென்மேலும் இந்த பசிலிக்கா வந்து வளர வேண்டும். எல்லா மதத்தார்களும் இங்க வந்து மதத்தை சார்ந்தவங்களும் இங்க வந்து சாமி கும்பிட வருவாங்க. நிறைய வேண்டுதலை வச்சு வருவாங்க. அதே போல நான் சிறு வயதுல இருக்கும்போது எங்க அம்மா அப்பாலாம் வந்து இங்க ஆட்டுக்கிடாயெல்லாம் கொண்டு வந்து இங்க நாங்க வெட்டி கட் பண்ணி எல்லாரும் ஏழைகளுக்கு போட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டு ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் தான் நாங்க போயிருக்கிறோம். அந்த மாதிரி விசேஷமான ஒரு சர்ச்சு, பவர்ஃபுல்லான சர்ச்சு. அதுவும் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரொம்ப மறக்க முடியாது. அனைத்து மக்கள் வேண்டுதலை வரலாம் குணமடையும். இந்த அதே மாதிரி விதை நெல் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் விவசாயத்துக்கெல்லாம் இந்த அருளாந்தர் வெட்டின இடத்துல இருந்து ரெட் கலர்ல செம்மண் இருக்கும். அந்த மண்ணை எடுத்துட்டு போய் விதை நெல்ல போட்டு விதைப்பாங்க. அதை மறக்கவே முடியாது.